இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026 தொடங்க போகுது. ரொம்ப அமோகமா, ஸ்ட்ராங்கா, உறுதியா, சந்தோஷமா இந்த வருஷத்தை தாறுமாற ஆரம்பிங்க. என்னதான் 2025 வந்து ஒரு பயங்கர ரோலர் கோஸ்டரா இருந்தாலும், ஒரு சில நிகழ்வுகள், அடிதடி, இந்த பக்கம் சந்தோஷம், சோகம் அப்படின்னு எல்லா எமோஷன்ஸும் கலந்த ஒரு வருஷமா இருந்தாலும், கடைசியாக நம்ம எடுத்துக்க வேண்டிய அந்த ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ். அதிலிருந்து நம்ம எடுத்துக்கிட்ட அந்த ஒரு பாடம், இதை வச்சு அடுத்து வர்ற வருஷத்தை நம்ம வந்து பயங்கரமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டாடுவோம். அண்ட் இந்த ஒரு வீடியோவை கிளிக் பண்ணி உள்ளே வந்திருக்கிறீங்க அப்படின்னாலே பயங்கர ரெசல்யூஷனோட தான் வந்திருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு உறுதியாக தெரியுது. அட்லீஸ்ட் இந்த வருஷம் ஜனவரி மாதத்துல இருந்தால் நான் இப்படி இருக்க போகிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு பொறுப்போடு இந்த ஒரு வீடியோக்குள்ளே வந்திருக்கேன். கண்டிப்பாக உங்களை நான் டிசப்பாயிண்ட் பண்ணவே மாட்டேன். ஏன்னா இந்த வீடியோக்குள்ளே 10 அதிரடியான அப்டேட்ஸ் இருக்குது, விச் யூ ஹாவ் டு நோ, யூ மஸ்ட் நோ. கண்டிப்பாக எல்லாத்துக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமானது. அதுவும் வருஷம் தொடங்குறப்போ இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கல அப்படின்னா அப்புறம் எங்கேயாவது ஒரு இடத்துல லூஸ் அவுட் பண்ணிடுவீங்க. ஸோ இது ஜோசியம் சொல்கிற மாதிரி சொல்ல, இது வந்து முக்கியமான ஜோசியமே இதுதான். வாழ்க்கைக்கு தேவையான ஜோசியம் இதுதான், ஃபைனான்சஸ். ஸோ கண்டிப்பாக பார்த்து வீடியோவை கடைசி வரைக்கும் என்ன அப்டேட் அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். இட்ஸ் வெரி வெரி பர்சனல். வீடியோ எண்டு வரைக்கும் எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு தெரியல, அதுதான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே இதை வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 2025 ஆகஸ்ட் மாதத்தில் தான் வந்து இந்த ஆல்மோஸ்ட் 4 மில்லியன் நம்ம ரீச் பண்ண போகிறோம். 40 லட்சம் பேர் கொண்ட இந்த ஒரு வால்லா தமிழ் யூடியூப் சேனலை நான் ஹேண்டில் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் ஸோ ஃபார் இட் ஹாஸ் பீன் அ வண்டர்ஃபுல் ஜேர்னி. எனக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு உறுதியான ஒரு கோலையும் கொடுத்த ஒரு இடம் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். அண்ட் இது எல்லாமே என்னால் தனியாக பாசிபிளான ஒரு விஷயம் கிடையாது. இது கண்டிப்பாக உங்கள் எல்லாத்தோட சப்போர்ட்டால் தான் இவ்வளவு தூரம் நான் வளர்ந்து நிற்கிறேன் அப்படிங்கிறத நான் உறுதியாக நம்புகிறேன். 2026 நான் எடுத்திருக்கக்கூடிய அந்த ஒரு ரெசல்யூஷன் என்னன்னா, என்னால் முடிஞ்ச அளவு என்னோட பெஸ்ட்டை உங்களுக்காக, உங்களோட ஃபைனான்ஷியல் லைஃப்பை மேன்மைப்படுத்துறதுக்காக நான் என்னால் முடிஞ்ச எஃபர்ட்டை உங்களுக்காக நான் கொடுப்பேன் அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய ரெசல்யூஷனாக நான் எடுத்திருக்கேன்னா அதுக்கு காரணமும் நீங்கள் தான். அந்த ஒரு நம்பிக்கை கொடுத்ததும் நீங்கள் தான். அண்ட் கீப் சப்போர்ட்டிங். உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இவ்வளோ தூரம் என்னால் இந்த ஒரு கெரியரை சூஸ் பண்ணி சீரியஸாக இதுக்குள்ளே நான் வந்து துணிச்சலாக இறங்கியிருக்க மாட்டேன். பிகாஸ் நான் வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு எய்மோட வளர்ந்த ஒரு பர்சன் கிடையாது. ஆனால் இது எனக்காக ஓப்பன் ஆன ஒரு கோல்டன் கேட் அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த கேட்டை நான் கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் பண்ணுவேன், உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். அண்ட் ஐ வில் கீப் ஒர்க்கிங் ஹார்ட் டுவர்ட்ஸ் இட். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ நம்ம வீடியோவுக்குள்ளே போகலாம். ஓவராக எமோஷனலாக ஆக வேண்டாம். 2026 மாஸ் பிளாக் பஸ்டராக ஆரம்பிக்க போகலாம். நம்ம இன்னைக்கு 10 அப்டேட்டை பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு வால்லா தமிழ். நான் உங்கள் மேகலா கண்ணன். 2026 ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்தே சில முக்கியமான அப்டேட்ஸ் நம்மளுக்கு வர இருக்கு. என்ன அப்படிங்கிறத ஒன்றொன்னா நம்ம பார்க்கலாம். அதில் நம்ம பார்க்க இருக்கிற ஃபர்ஸ்ட் அப்டேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா 8th பே கமிஷன். இது முக்கியமாக கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு குட் நியூஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களோட ஓல்டு சேலரி ரிவிஷன் நடந்திருக்கு. இந்த 2025 டிசம்பர் 31ஆம் தேதியோட உங்களோட ஓல்டு சேலரி ரிவிஷன் முடிவுக்கு வருது. நியூ சேலரி ரிவிஷன் 2026 ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து தொடங்க போகுது. அதாவது என்ன சொல்ல வர்ற அப்படின்னா, கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு சம்பள உயர்வு நடக்க போகுது. உங்களோட பென்ஷன் அதிகமாக போகுது. ஸோ இதுதான் மேட்ரு. 8th பே கமிஷன் ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. மேபி இது அமலுக்கு வர்றதுக்கு மேபி ஜூன் ஜூலை ஆகலாம். அது அரசாங்கம் எப்போ வந்து அறிவிக்கிறாங்களோ அது வரைக்கும் அந்த ஒரு டைம் எடுத்துக்குவாங்க. ஆனால் ரோல் அவுட் ஆக போகிறதுக்கு முன்னாடியே அந்த ஒரு அரியர்ஸ் எல்லாமே அந்த டைமில் கொடுத்துருவாங்க. அரியர்ஸ் அப்படின்னா என்ன? இப்போ ஜனவரி மாதத்துலேருந்து அது அமலுக்கு வர்றதுனால இப்போ ஜூன் ஜூலை வரைக்கும் அந்த சில மாதங்கள் இருக்குது இல்லையா, ஜான்லேருந்து ஜூன் ஜூலை வரைக்கும் அந்த டைம்கான காசையும் சேர்த்தி உங்களுக்கு வந்து அந்த டைம்ல கொடுப்பாங்க. அதுக்கு பேர் அரியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் 8th பே கமிஷனோட ஒரு முக்கியமான அப்டேட். ரெண்டாவது அதிரடி அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பேன் அண்ட் ஆதார் கார்டை இணைச்சிட்டீங்களா இல்லையா? நான் எத்தனை ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். இப்போ டிசம்பர் மாசமே 2 ஷார்ட்ஸ் போட்டோம். உங்களோட பேன் அண்ட் ஆதார் கார்டை லிங்க் பண்ணுங்கன்னு. பண்ணாதவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்கு. டிசம்பர் 31ஆம் தேதி தான் கடைசி தேதி. இந்த வீடியோவை ஏன் போடுறேன் அப்படின்னா, அட்லீஸ்ட் இப்போ தெரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறதுக்காக போடுறேன். ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் லிங்க் பண்ணாதவங்களுக்கான பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா உங்களோட ஃபைனான்ஷியல் சிச்சுவேஷனே லாக்டவுன் ஆன மாதிரி ஆயிரும். பாயிண்ட் நம்பர் 1, ஏதாவது இன்கம் டேக்ஸ் ரீஃபண்ட் வருது அப்படின்னா அது உங்களுக்கு பேன் அண்ட் ஆதார் லிங்க் ஆகலை அப்படின்னா கிடைக்காம போக வாய்ப்பு இருக்கு. பாயிண்ட் நம்பர் 2, பேங்க்ல லோன் கொடுக்கறதுக்கு ரொம்ப காம்ப்ளிகேஷன் ஆகும். பாயிண்ட் நம்பர் 3, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஸ்டாக் மார்க்கெட்டு, டிமேட் அக்கௌண்ட் எல்லாமே வந்து வேலை செய்யாம போக வாய்ப்பு இருக்கு. பேன் கார்டுனா என்ன? உங்களோட ஃபைனான்ஷியல் ஐடென்டிட்டி. அது ஆதார் கூட லிங்க் ஆயிருந்தா மட்டும்தான் இந்த எல்லா ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷனுமே ரொம்ப ஈஸியாக ஸ்மூத்தாக நடக்கும். அப்படி இல்லைன்னா அங்கங்கே காம்ப்ளிகேஷன்ஸ் வரும், எதையுமே பண்ண முடியாமல் போக வாய்ப்பு இருக்கு.
இருக்கு. ஸோ தயவு செஞ்சு பேன் அண்ட் ஆதார் கார்டை லிங்க் பண்ணிக்கோங்க. மூணாவது முக்கியமான ஒரு அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ஒரு குட் நியூஸ் மாதிரி அப்படின்னு கூட சொல்லலாமே. ஏன்னா நீங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா குட் நியூஸு, பண்ணாட்டி நீங்கள் லிஸ்ட்டில் நிற்கணும், வெயிட்டிங் லிஸ்ட்டில் நிற்கணும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். IRCTC ஒரு ரூலை ஒன்று அறிவிச்சிருக்காங்க. ஜனவரி 1ஆம் தேதி 2026 IRCTC கூடனா ஆதார் கார்டை லிங்க் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு டிக்கெட்டை புக் பண்ணுறதுக்கு 16 மணி நேரம் எக்ஸ்ட்ராவாக வழங்குறாங்க. இது எப்படி என்ன அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ ஒரு ட்ரெயினை புக் பண்ணணும் அப்படின்னா 60 நாள் டைம் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மார்ச் மாதம் 1ஆம் தேதி ஒரு இடத்துக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா அந்த ட்ரெயினுக்கான புக்கிங் டேட் வந்து 60 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஜனவரி 1ஆம் தேதி தான் உங்களால் புக் பண்ண ஆரம்பிக்க முடியும். டிசம்பர் மாதமே நீங்கள் வந்து அடுத்த வருஷம் மார்ச் மாதத்துக்கு நீங்கள் புக் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ஆகாது. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒரு ட்ரெயினுக்கான அந்த ஒரு புக்கிங் டைம் லிமிட் வந்து 60 நாட்கள். இப்போ உங்களோட ஆதார் கார்டு IRCTC கூட இணைச்சிட்டீங்க, லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு 16 மணி நேரம் எக்ஸ்ட்ராவா கொடுப்பாங்க. 60 நாட்கள் பிளஸ் 16 மணி நேரம் 16 ஹவர்ஸ் எக்ஸ்ட்ராவா. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 1ஆம் தேதி நீங்கள் போக வேண்டிய அந்த ஊருக்கு அந்த ட்ரெயினை புக் பண்ணுறதுக்கு டிசம்பர் 31ஆம் தேதி நைட்டு 8 மணிலிருந்து நீங்கள் வந்து புக் பண்ண ஆரம்பிக்கலாம். பொதுவாகவே வந்து ஒரு 8 மணி காலையிலிருந்து புக்கிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போது 16 மணி நேரம் முன்னாடியே நீங்கள் வந்து புக் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், இப்போ ஒரு சீட் இருக்கு, ஒரு ஆதார் லிங்க் ஆன அந்த ஒரு பர்சன் புக் பண்றாங்க, இன்னொரு பக்கம் ஆதார் கார்டு லிங்க் பண்ணாத ஒரு பர்சன் வந்து புக் பண்றாங்க ஒரே சீட்டுக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஆதார் யாருக்கு லிங்காக இருக்கோ அவங்களுக்கு கிடைக்கும், சீட்டு இவங்களுக்கு போயிடும். ஆதார் கார்டு லிங்க் பண்ணாதவங்கள வெயிட்டிங் லிஸ்ட்டில் போடுவாங்க. இதுதான் மேட்ரு. IRCTC இந்த ஒரு ரூலை வந்து ஜனவரி 1ஆம் தேதி 2026 அமலுக்கு கொண்டு வர்றாங்க. யாரெல்லாம் IRCTC உடனா இந்த ஆதார் கார்டை லிங்க் பண்ணலையோ பண்ணிக்கோங்க. எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அதுக்குன்னு நான் ஒரு ஷார்ட்ஸை டீட்டெயிலாக போடுறேன். நாலாவது அப்டேட் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் கண்டிப்பாக இங்கே சொல்லியே ஆகணும். இந்த 2025 என்னதான் சந்தோஷமா நிகழ்வுகள் நடந்தாலுமே கூட ஒரு சில முக்கியமான நபர்களை நம்ம வந்து இழந்துட்டோம். மேபி அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸ்னாலேயோ இல்லை வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனாலேயோ நம்ம வந்து அவங்கள இழந்திருப்போம். ஆனால் நம்ம அந்த ஒரு எமோஷனல் லாஸை வந்து கடந்து வந்துருவோம். பிகாஸ் நம்மளும் அந்த ஃபேமிலியும் பெருசாக அந்த அளவுக்கு கனெக்ஷன் கிடையாது. ஆனால் அந்த ஃபேமிலி என்ன பண்ணும்? எமோஷனல் லாஸ் அப்படிங்கிறது அவங்க நினச்சிட்டே கொஞ்ச நாள் கஷ்டப்படுவாங்க, அதுக்கப்புறம் அதை கடந்து வந்துடுவாங்க. ஆனால் அந்த ஒரு ஃபைனான்ஷியல் லாஸை யார் ஈடு கொடுக்கறது? மேபி அந்த பர்சன் இல்லாத நாள் அன்றைக்கி அந்த சாம்பிரதாயம்லாம் நடக்கிறப்போ போய் ஆளுக்கு ஒரு 1000, 2000, 10,000, 20,000 கொடுத்துட்டு வர்றது ஓகே. எத்தனை நாளைக்கு பத்தும்? அந்த குடும்பம் எத்தனை நாளைக்கு சாப்பாடு சாப்பிடுவாங்க? உறவினர்கள் எத்தனை நாள் கூடவே இருப்பாங்க? உறவினர்கள் எத்தனை நாள் கூடவே இருந்து எல்லா செலவுகளையும் பார்த்துக்குவாங்க? அதெல்லாம் எல்லா ஃபேமிலியும் நடக்கிறது கஷ்டம் தானே. அப்போது நம்ம ஃபேமிலிக்கான ப்ரொடெக்ஷனை நம்ம பண்ணி வச்சுக்கிறது தானே நம்மளுக்கு நல்லது. உறவினர்களை நம்பக்கூடாதுன்னு நம்ம டே 1லேருந்து கற்றுக்கிட்டே தானே வந்துக்கிட்டு இருக்கோம் பாடத்தை. அப்படி இருக்கிறப்ப நம்ம குடும்பத்தை நம்ம தான் பார்த்துக்கணும். ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து நீங்கள் என்ன ரெசல்யூஷன் எடுக்கிறீங்களோ இல்லையோ உங்கள் குடும்பத்தோட பாதுகாப்பு உங்கள் கையில் இருக்கா இல்லை அப்படிங்கிறத திரும்பி ஒரு தடவை பாருங்கள். டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை விளம்பரப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடியோவில் நான் சொல்லலை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக அவசியமான ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில். 400 ரூபாயிலிருந்து 500 ரூபா மாசமானால் உங்களால் பே பண்ண முடிஞ்சது அப்படின்னா, இந்த டீ குடிக்கிற காசு இல்லை நீங்கள் ஏதாவது தீனி வாங்கி திங்கிற காசு அதெல்லாம் வாங்கி சாப்பிட வேண்டாம்னு நான் சொல்லலை. ஆனால் அந்த அளவுக்கான ஒரு காசு உங்களால் மாசமான ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா கோடிக்கணக்கான கவரேஜ் கிடைக்கிது. நீங்கள் இல்லாமல் போகிறப்போ உங்கள் ஃபேமிலிக்கு 1 கோடி 2 கோடின்னு வர்றப்போ அது ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். யோசிச்சு பாருங்கள். இந்த ஜென்ரேஷனில் எவ்வளவு தான் ஹெல்த் கான்ஷியஸாக இருந்தாலும் எந்த நிமிஷத்தில் யாருக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்மளால் கணிக்கவே முடியல. அப்படி இருக்கிறப்போ யாருக்காவது ஒரு ஹார்ட் அட்டாக்கோ இல்லை ஏதாவது ஒரு சர்ஜரி பண்ணணும் இல்லை ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா வீட்டில் நம்ம கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து வச்சு அத்தனை காசையும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்றோம், உசுரை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக. கண்டிப்பாக காசா பணமாக உசுரான்னு வர்றப்போ உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம், தப்பே கிடையாது. ஆனால் அந்த இடத்துல வேற ஒரு கவரேஜ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேமிப்பு மீதியாகுமே அப்படிங்கிற அந்த ஒரு தாட்டை நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அங்கே தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் வருது. மாதம் 400லேருந்து 500 ரூபா உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சால் போதும், கோடிக்கணக்கான கவரேஜ் கிடைக்குது. 25% டிஸ்கவுண்ட்டோட சில ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் எல்லாமே இருக்குது. 30 நிமிஷம் கிளைம் சப்போர்ட்டோட டெடிகேட்டட் ரிலேஷன்ஷிப் மேனேஜரும் கிடைக்கிறாங்க. 51க்கும் மேலான மோஸ்ட் ட்ரஸ்டட் இன்சூரன்ஸ் பார்ட்னர்ஸ்க்கு நடுவில் சிறந்ததை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். ஸோ இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஹெல்த் அண்ட் டேர்ம் இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 4வது அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
ஆர்பிஐ வங்கிகளுக்கு தங்கம் மற்றும் வெள்ளியை வந்து அடமானம் வச்சு கடனை வழங்குறதுக்கான சில மாற்றங்களை அறிவிச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தங்கம் மற்றும் வெள்ளி பிரைமரி எலிமெண்ட் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா அதை வந்து வாங்கி நீங்கள் கடன் கொடுக்க கூடாது. பிரைமரி எலிமெண்ட் ஸ்டேஜ் அப்படின்னா என்ன? இந்த பிஸ்கெட் மாதிரியோ இல்லை வந்து ஒரு கட்டி மாதிரியோ இருக்குது தங்கம் வெள்ளி அப்படியே ஒரு சாலிடான ஒரு ராக் ஸ்டேட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்குன்னா கண்டிப்பாக அதை வாங்கி வங்கிகள் கடன் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று அது ஒரு காயினாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஒரு ஆவரணமாக இருக்கணும். ஒரு செயினோ மோதிரமோ தோடா இருந்தால் மட்டுமே, ஒரு ஜுவல்லரியாக இருந்தால் தான் நீங்கள் அந்த ஒரு கோல்டு ஆர் சில்வர் ரெண்டையுமே வாங்கிட்டு நீங்கள் அதுக்கான கடனை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரூல். இன்னொன்று, நீங்கள் வந்து அந்த நகைக்கான ஓனர்ஷிப் சரியான ப்ரூஃப் இல்லைன்னா கடன் கொடுக்காதீங்க. ஒருவேளை அது திருட்டு நகையாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறதையுமே வந்து தெளிவாக ஆர்பிஐ இப்போ 2026 அதை நம்மளுக்கு கொண்டு வர போகிறாங்க. எல்லா வங்கிகளும் அதை ஃபாலோ பண்ண போகிறாங்க. ஸோ நீங்களுமே இப்போ நகையை கொண்டு போய் அடமானம் வைக்க போகிறீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போங்க. 5வது அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சிபில் ஸ்கோர், கிரெடிட் ஸ்கோர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இப்போ அந்த ஒரு ஸ்கோரை வச்சு தான் உங்களுக்கு வந்து வங்கிகளில் வந்து ஈஸியான கம்மியான வட்டிக்கு லோன் கிடைக்கிறதாகட்டும், மற்றபடி டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் ஸ்மூத்தாக நடக்கிறதாகட்டும் எல்லாமே நடக்குது. இந்த ஒரு கிரெடிட் ஸ்கோர் ஆகப்பட்டது வந்து எத்தனை நாளைக்கு ஒரு தடவை அப்டேட் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா 15 நாளைக்கு ஒரு தடவை அப்டேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ நீங்கள் வந்து இஎம்ஐ சரியாக கட்டல அப்படின்னா 15 நாளைக்கு ஒரு தடவை அந்த ஒரு கிரெடிட் ஸ்கோர் வந்து கம்மி ஆகிட்டு இருந்தது. ஆன் டைம் கட்டிட்டீங்க அப்படின்னா கிரெடிட் ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருந்தது. இனிமேல் 7 நாளைக்கு ஒரு தடவை உங்களோட சிபில் ஸ்கோர் வந்து அப்டேட் பண்ணப்படும். குயிக்கா இப்படிங்கிறதுக்குள்ள நீங்க ஆன் டைம்ல பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அதிகமாகும், ஆன் டைம்ல பே பண்ணல அப்படின்னா கம்மியாகும். இதுவுமே வந்து ஜனவரியிலிருந்து அமலுக்கு வரப்போகுது 2026 6வது அப்டேட், லாட் சைஸ்ல ஏதோ ஒரு மாற்றம். லாட் சைஸ் அப்படின்னா என்ன? நீங்க ஸ்டாக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆளா இருக்கிறீங்க அப்படின்னா இந்த லாட் சைஸ் அப்படின்னா மினிமம் ஸ்டாக், அதாவது ஒரு ஸ்டாக்கை வாங்குறதுக்கான அந்த ஒரு அளவை குறைச்சு லிமிடேஷன்ஸை வந்து ரிலாக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஸ்டாக் வாங்குறதுக்கே ஒரு 50,000 ஆகுதப்பா, மினிமம் 50,000 இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, மற்றபடி எல்லாமே அதிகமாக போகுது அப்படிங்கிறப்போ நிறைய பேர்த்தால அதை வாங்க முடியாது. அண்ட் இன்னொரு விஷயம், ரிஸ்க்குமே அதிகம். 50,000 போட்டு ரிஸ்க்குமே ரொம்ப ரொம்ப அதிகம் ஸ்டாக் அப்படின்னாலே. இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அந்த மினிமம் ஸ்லாட்டை வந்து குறைச்சிருக்கிறாங்க. இனிமே அதையும் வந்து குறைச்சி 20,000-30,000 நீங்கள் வந்து ஆரம்பிக்கலாம். அப்படிங்கிறப்போ நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இன்னொன்று கம்மியான ரிஸ்காக இருக்குமே அப்படிங்கிற அந்த ஒரு மாற்றமே வந்து வரப்போகுது இந்த 2026 இது இன்னொரு அப்டேட்டு. 7வது அப்டேட், எந்த ஒரு வங்கியிலுமே பேசிக் சேவிங்ஸ் பேங்க் டெபாசிட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஏதாவது ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா ஏப்ரல் மாதத்துல இருந்து எல்லா வங்கிகளும் இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறத ஆர்பிஐ அறிவிச்சிருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ கேஷ் டெபாசிட், ஃப்ரீ டெபிட் கார்டு, அதுக்கப்புறம் ஏடிஎம் டிரான்சாக்ஷன், ஃப்ரீ இன்டர்நெட் அண்ட் மொபைல் பேங்கிங் அண்ட் பாஸ்புக் முதல் கொண்டு ஃப்ரீயா கொடுக்கணும், மந்த்லி ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே ஃப்ரீயா கொடுக்கணும் அப்படிங்கறது ரொம்ப தெளிவா வச்சிருக்காங்க. இப்போ நீங்க வந்து ஏதாவது இவங்க இந்த ஒரு பேசிக் சேவிங்ஸ் டெபாசிட்ல வந்து நீங்க ஏதாச்சும் நீங்க இது காசு கொடுத்தா தான் பாஸ்புக் கொடுப்போம், காசு கொடுத்தா தான் டெபிட் கார்டு கொடுப்போம், இல்ல வந்து ஏடிஎம் நீங்க டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது இனிமே அவங்களோட சட்டம் செல்லாது. ஸோ ஆர்பிஐ இந்த ஒரு விஷயத்தை முக்கியமா அறிவிச்சிருக்காங்க, கவனத்தில் இருக்கட்டும் உங்களுக்குமே. 8வது அதிரடி அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, பெட்ரோல், ஃபியூல், அதுக்கப்புறம் லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ், எல்பிஜி, இது எல்லாத்துக்குமான விலைவாசியில மாற்றம் வர அதிக வாய்ப்புகள் இருக்கு, கண்டிப்பா வரப்போகுது அப்படின்னு வந்து அரசாங்கம் சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளவுதான் அப்படிங்கிறது இன்னும் அறிவிக்கல, ஆனா கண்டிப்பா இதுல இந்த விலைவாசியில ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும் அப்படிங்கிறத மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. முடிஞ்ச அளவு என்ன ஆகுமோ தெரியல, பெட்ரோல் விலையெல்லாம் எப்படியோ கண்ணாபின்னா தங்க மாட்டவே ஏறிட்டு போகுது. ஒரு நாள் எந்த அளவுக்கு நம்ம தங்கம் வாங்குறதுக்கு தவிச்சுக்கிட்டு இருக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம பெட்ரோல் வாங்குறதுக்கு ஒரு நாள் தவிப்பு வரும் அப்படிங்கிறது மட்டும் எல்லாத்துக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்குது. என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இது இன்னொரு அப்டேட். 9வது அப்டேட், ஃபார்மர்ஸ், விவசாயிகளுக்காக இந்த ஃபார்மர்ஸ் ஐடி அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ண போறாங்களாமா. இப்போதைக்கு இந்த ஒரு அப்டேட் வந்து உத்தரப்பிரதேஷ்ல மட்டும்தான் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா அமலுக்கு வரப்போகுது ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து. இந்த ஃபார்மர் ஐடி கார்டு அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஐடியா வந்து இ சேவா மையத்தில் உங்கள் ஏரியாவில் ஏதாவது சர்வீஸ் சென்டர் இருக்குது அப்படின்னா நீங்கள் அங்கே போய் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இந்த கார்டு இருந்தால் தான் அந்த பிஎம் கிசான் யோஜனாலிருந்து வருஷத்துக்கு 6,000 அப்படின்னு 3 இன்ஸ்டால்மெண்ட்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அந்த பணம் எல்லாம் ஃபார்மர்ஸுக்கு. யாரெல்லாம் அதை வாங்கிட்டு இருக்கீங்களோ இனிமேல் இந்த கார்டு இருந்தால் தான் அந்த பணம் வரும் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு விஷயம் வந்து இப்போ உத்தரப்பிரதேஷில் மட்டும்தான் ஸ்ட்ரிக்டாக அமலுக்கு வரப்போகுது, இந்த தமிழ்நாட்டில எல்லாம் கிடையாது. ஸோ இந்த ஒரு கார்டு அவைலபிளாக இருக்குது உங்கள் லொக்காலிட்டியில், அது இப்போ அப்ளை பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா வாங்கி வச்சுக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா ஃபியூச்சரில் இந்த ஒரு ரூல் வந்து ஆல் ஓவர் இந்தியா எல்லா விவசாயிகளும் இந்த ஒரு கார்டை வச்சுக்கிட்டா தான் சில விஷயங்களை வந்து உங்களுக்கு கொடுப்போம், நீங்கள் அதை பெற முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரூல் கொண்டு வரதுக்கு ரொம்ப நேரம் கிடையாது. ஸோ அவைலபிளாக இருக்குது அப்படின்னா வாங்கிக்கோங்க. இது இன்னொரு அப்டேட். இப்போதைக்கு இது உத்தரப்பிரதேஷில் மட்டும்தான் அப்படிங்கிறத மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க.
10வது அப்டேட் கிரெடிட் கார்டுக்கான ஒரு அப்டேட். லான்ச் ஆக்சஸ்ல ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. SBI, அதுக்கப்புறம் HDFC, ICIC இந்த மாதிரி கிரெடிட் கார்ட்ஸ் யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ செட் A செட் B லான்ச் ஆக்சஸ்னு சொல்லி ரெண்டா இருக்கு. இப்போ ஒரு 1299 ரூபா SBI கிரெடிட் கார்டில் அந்த பர்டிகுலர் ரேஞ்சில் ஆனுவல் ஃபீ கட்டுறவங்களுக்கு வந்து செட் A செட் Bங்கிறதுல ரெண்டில் ஏதாவது ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன செட் A செட் Bனா லான்ச் ஆக்சஸ், இது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக லக்ஸுரியஸ் இருக்கக்கூடிய லான்ச், இது மாடரேட்டாக இருக்கக்கூடிய லான்ச் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுதான். இது வந்து கொஞ்சம் ஸ்பெசிஃபைடாக சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜஸ். இப்போ நீங்கள் வந்து ஒரு கேமிங்காக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பணம் கட்டுறீங்க அப்படிங்கிறப்ப ஃபோனில் கிரெடிட் கார்டு மூலியமா 2% எக்ஸ்ட்ராவா சார்ஜ் பண்றாங்க சில கிரெடிட் கார்டில். அதே மாதிரி சம் தேர்ட் பார்ட்டி வாலெட் லோட் 5000க்கு மேலே நீங்கள் ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குமே வந்து 1%க்கு மேலே சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ கிரெடிட் கார்டோட சார்ஜஸை சில கிரெடிட் கார்ட்ஸில் வந்து அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ முக்கால்வாசி பேர் கிரெடிட் கார்டை கம்ப்ளீட்டாக டிபெண்ட் பண்ணி கடனாளி ஆக வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் பண்ணாங்களேன்னு அப்படிங்கிறது தெரியல. பட் மோஸ்ட் ஆஃப் த சார்ஜஸ் ஓகே, இது மூலியமாவது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணால் இந்த மாதிரியான ஒரு அதிகமான பர்சன்டேஜில் வட்டியை சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் இந்த 2026 ஜனவரி மாதத்துலேருந்து நம்மளுக்கு வரக்கூடிய 10 அதிரடி மாற்றங்கள். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே ஒன்றா அப்டேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான எந்தெந்த விஷயங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. IRCTC ஆதார் லிங்க், பேன் கார்டு ஆதார் லிங்க், 8th பே கமிஷன், கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கெல்லாம் நல்ல சம்பளம் வரப்போகுது. அந்த மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இனிமேல் இந்த ஒரு சேனலில் ஒரு வீடியோவும் பயங்கரமாக ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்காக இருக்க போகுது. ரெடியாக இருங்க. 2026 அமோகமாக சூப்பராக கான்ஃபிடென்ட்டாக ஆரம்பிக்கலாம். உங்களோட சேர்த்து நானும் இந்த ஒரு ஜேர்னியில் பயங்கரமான ஒரு ரோலர் கோஸ்டரை கோத்ரூ பண்ண தயாராக இருக்கேன். இந்த ஒரு வீடியோவில் டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நான் கண்டிப்பாக அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி இன்னொரு வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணலாம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's Meghala. Signing off. நன்றி, வணக்கம். Boss Wallah. Be the boss.